ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கரம்பனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ரயில்வே நிலையத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மணச்சநல்லூர் போகிற வழியில் தான் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. மும்மூர்த்திகளையும் ஒரே திருத்தலத்தில் பார்க்குற ஒரே இடம் இந்த திருத்தலம் மட்டும்தான். ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 108 திவ்ய தேசத்தில் ஒரு சிறந்த ஒரு திவ்ய தேசம். முதலாவது திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம், இரண்டாவது அமைஞ்சிருக்கிற திவ்ய தேசம் திருக்கோழி, மூன்றாவது திவ்ய தேசம் உத்தமர் கோவில். 108 திவ்ய தேசத்தில் மூன்றாவது திவ்ய தேசமாக அமைஞ்சிருக்கிற உத்தமர் கோவிலில் உள்ள மும்மூர்த்திகளையும் பார்த்து வணங்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். கோவிலோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான சிறப்புகள் அங்கே பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்த குருக்களான 7 குருமார்களை இங்கே வணங்க முடியுது. தேவகுருவான பிரகஸ்பதி, அசுர குருவான சுக்கராச்சாரியார், ஞான குரு, பரபிரம்ம குருவான பிரம்மதேவர், விஷ்ணு குருவான வரதராஜ பெருமாள், சக்தி குருவாக சவுந்தர பார்வதி, சிவ குருவாக தட்சிணாமூர்த்தி, அப்படின்னு சொல்லிட்டு 7 குருக்களை இங்க தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்குது. வியாழக்கிழமை நல்ல சிறப்பு பூஜைகள் இங்க செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்த சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருமான் அவருடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்கு இந்த திருத்தலத்துல ஆடரா பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. அந்த தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவோட 5 தலைகளில் ஒரு தலை சிவபெருமான் கொய்துறாரு. பிரம்மாவோட கபாலை சிவபெருமான் கையோட ஒட்டிக்கிறது. இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கணும்னா லட்சுமி தேவியான பூர்ணவள்ளி தாயார் அதில் அன்னமிட்டா பிரம்மகத்தி தோஷம் நீங்கதான் சொல்றாங்க. சிவபெருமான் இத்திருத்தலத்துல கையோடு ஒட்டி கொண்டிருக்கும் பிரம்மாவோட கபாலத்துல பூர்ணியான பூர்ணவள்ளி தாயார் அன்னமிடுறாங்க. அப்போ சிவபெருமான் கையில் இருக்கும் பிரம்மாவோட கபாலை நிரம்பிடுது. அப்போ பிரம்மகத்தி தோஷமும் நீங்கிடுது. சிவபெருமான் இத்திருத்தலத்திலே பிச்சாடனராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புராண வரலாறும் உண்டு. அது இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடைக்கும் கடவுளான பிரம்மதேவர் சத்தியலோகத்தில் விஷ்ணு பகவானை நினைச்சு பூஜைகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட பூஜையை சோதிக்கிறதுக்காண்டி திருமால் இந்த இடத்துல இருந்து மறைந்து காணப்படுறாரு. திருமாலை காணாத பிரம்மன் கதம்ப வனத்துல பூஜைகளை ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல திருமால் கதம்ப மரமா இருக்கிறத அறிந்து கொண்ட பிரம்மா கையில் இருக்கும் கபண்டல நீர்ல திருமாலுக்கு திருமஞ்சனம் செய்யறாரு. பிரம்மா செய்த திருமஞ்சனத்தில் மகிழ்ந்த திருமால் பிரம்மாவுக்கு காட்சியும் கொடுக்கிறாரு. இந்த திருத்தலத்திலே மூவுலக வாசிகளுக்கு தேவை சாதிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அதனால இத்திருத்தலத்துல சோத்தமரா பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. சிவபெருமானை இங்க பிச்சாடனராகவும், பார்வதி தாயார் சௌந்தரிய நாயகியாவும் இங்க பார்த்து வணங்க முடிஞ்சது. பிரம்மாவுக்கு தனியா சன்னதியும், வாணி தேவி சரஸ்வதிக்கு இங்க தனியா ஒரு சன்னதி அமைஞ்சிருந்தது. ரொம்ப சிறப்பான ஆலயம், ரொம்ப பழமையான ஆலயம். கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுல இந்த ஆலயம் கட்டப்பட்டது சோழர் மன்னர்களால். இந்த பகுதியில கடம்ப மரங்கள் அதிகமா இருந்ததுனால இந்த இடத்துக்கு கடம்பனூர் அப்படின்னு ஒரு பெயர் வர காரணமா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கரம்பனூர் அப்படின்னு சொல்லி கரம்பனூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப உத்தமர் கோவில் அப்படின்னா எல்லா மக்களுக்குமே தெரியற அளவுக்கு நல்லா புகழ் வாய்ந்த ஒரு சிறந்த திருத்தலமா விளங்கிட்டு இருக்கு. இந்த திருத்தலுக்கு சோழ மன்னரான கேசரிவர்மனும் பாண்டிய மன்னரான சுந்தர பாண்டியனும் நிறைய திருப்பணிகள் செய்திருக்காங்க. இந்த திருத்தல தேவார பாடல்கள் பாடப்பெற்ற ஒரு சிறந்த சிவாலயம். அது மட்டும் இல்லாம அப்பர், சுந்தர, திருஞான சம்பந்தர் மூவரால் இந்த திருத்தலத்துல தேவார பதியங்கள் பாடப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்துல இருக்கும் பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறாரு. கோவிலோட அமைப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. உள்ள இறங்கினோடனே வலதுபுறம் பிரம்மாவையும் சரஸ்வதி தேவியும் வணங்க முடிஞ்சது. இந்த தலத்துல கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி ஞான சரஸ்வதியா பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, உள்ள நுழைந்தோடமே பெருமாளோட சன்னதி இருக்கு. அது பக்கத்திலே பூர்ணவள்ளி தாயாரோட சன்னதி இருக்கு. வலது கைப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட சன்னதி இருக்கு. பிரம்மா பக்கத்திலே கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியோட சன்னதி இருக்கு. சுற்று பிரகாரத்திலே சிவபெருமான் பிச்சாடனரா
பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சவுந்தர பார்வதியா வந்து இங்க பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. 6 சன்னதிகள் வந்து தனித்தனியா நம்ம வந்து வணங்க முடிஞ்சது. ரொம்ப சிறப்பா இந்த ஆலயத்தோட தலை விருட்சம் பார்த்தீங்கன்னா கதலி மரம் தான். தீர்த்தம் வந்து கதம்ப தீர்த்தம். கோவில் நட திறக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில 6 மணிலிருந்து பகல் 12:30 மணி வரலும், மாலை 4 மணிலிருந்து 8 மணி வரலுமே நட திறந்திருக்கும். வியாழக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பு பூஜைகள் வந்து செய்யப்படுறாங்க. அப்போ வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் காணப்படுறாங்க. இந்த கோவிலை பற்றின மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.